என்ன திடீர்னு என்னாச்சு? ஏன் தாலி கட்டுறத நிறுத்த சொன்ன? அப்புறம் இவன் எதுக்கு இங்க? வல்லவா, எழுந்திருப்பா. அத்தை, எழுந்துரு. கபிலன், நீங்க போய் உட்காருங்க. மேடம், நானா? ஆமா, நீங்க தான். போய் உட்காருங்க. மரகதா, என்ன என்ன பேசுற நீ? என்ன ஆச்சு உனக்கு? எதுக்காக இப்போ வல்லவனை எந்திரிக்க சொல்லிட்டு அவனை போய் உட்கார சொல்ற? புரியல. என் பொண்ணு கபிலனை தான் கல்யாணம் பண்ணிக்குவா. அம்மா, அண்ணி, எங்களுக்கு ஒண்ணும் புரியல. நீங்க திடீர்னு இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு என்ன நீ அர்த்தம்? இது என் பொண்ணோட வாழ்க்கை. இதுல நான் எடுக்கிற முடிவுதான் சரியா இருக்கும்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். எப்பவுமே நான் எடுக்கிற முடிவு என் பொண்ணுக்காக மட்டும்தான். இதுல யாரும் தலையிடக்கூடாது. புரிஞ்சுதா? மரகதம், நீ ஏதோ தப்பு பண்ற. புரியாம பேசிக்கிட்டு இருக்கிற. அண்ணன் சொல்றது கேளு, நல்ல கவனமா கேளு. இந்த பாரு, வாக்கு கொடுத்து அவனுக்கு இன்னும் உறுதி கொடுத்து மாப்பிள்ளைய வந்து உட்காரு மனமேடையிலன்னு இவ்வளவு தூரம் கூட்டு வந்து உட்கார வச்சதுக்கு அப்புறம் இப்ப போய் எந்திரிச்சு இல்லைன்னா பாவம் அவன் மனசு எப்படி தாங்கும் மரகதம்? இல்ல மரகதம், நல்லா யோசிச்சு பாருமா. அவனால இதை தாங்கவே முடியாது. அவனை உட்கார சொல்லு, தாலி கட்டட்டும். வல்லவா, இது என் பொண்ணுக்காக நான் எடுத்த முடிவு. நீ என்ன சொல்ற? அத்தை, நான் கும்பிட்ட தெய்வம்லாம் உங்க ரூபத்துல வந்த மாதிரி இருக்கு. நான் சம்மதிக்கிறேன் அத்தை, நான் சந்தோஷமா சம்மதிக்கிறேன். அண்ணி, என் பையன் ஏதோ விவரம் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க. எங்கேயும் நடக்காத அதிசயம் இங்கதான் நீ நடக்குது. வல்லவா, நீ உட்காரு. டேய் மணிமேகலை, அதான் அண்ணியே சொல்லிட்டாங்கல்ல, அவங்க முடிவு சரியா தான் இருக்கும். அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதை யோசிக்காம எடுத்திருப்பாங்க. ஐயோ பெரியப்பா, உங்க பையனே இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? உட்கார்ற நீ. மரகதா, வேணா, இது நல்ல இல்ல மரகதா. அவனை உட்கார சொல்லு, அவனே தாலி கட்டட்டும். மரகதா அண்ணே, எனக்கு புரியுது. உங்களுக்கும் மேகலைக்கும் இது கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. புனிதா நான் பெத்த பொண்ணு இல்ல, அது உண்மைதான். ஆனா 10 மாசம் அவளை வயித்துல சுமந்து பெக்காதவதான் நான். பாசத்தை நான் அவன் மேல ரொம்ப அதிகமா காமிச்சிருக்கேங்க. அது உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் வேணா புரியாம போகலாம். ஆனா என் பொண்ணு புனிதாவுக்கு புரியும். அம்மாங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, உணர்வுங்க. எனக்கும் புனிதாவுக்கும் இருக்கிற உறவு ஜென்ம ஜென்மமானதுங்கிறது எனக்கும் தெரியும், புனிதாவுக்கும் புரியும். என் பொண்ணு புனிதாவை பாத்தீங்களா? நான் அவளோட அம்மா. நான் சொன்னேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என் பொண்ணு மனவர வரைக்கும் வந்து உட்கார்ந்துருக்கா பாருங்க. அவ என் மேல வச்சிருக்கிறது அன்பு மட்டும் இல்லைங்க. நீங்க வேணா அவளை பெத்த அப்பாவா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு புரியாத, உங்களால நிரப்பவே முடியாத சிலது இருக்குங்க. ஒரு அம்மாவா நான் செஞ்சிருக்கேன், இன்னும் செய்வேங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவ ஏன் பொண்ணு, ஏன் உயிர். புனிதா, என் தங்கம், போய் உட்காருடா.
போ. கபிலன் போங்க, போய் உட்காருங்க. அட ஓ ஓப்பா. யாழினி தள்ளு, எல்லாம் தள்ளி நில்லுங்க. மாப்பிள வாங்க மாப்பிள, அட வாங்க வாங்க மாப்பிள வாங்க. வாங்க மாப்பிள வாங்க. தம்பி ஒரு நிமிஷம். என் பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஆனா எனக்காக என் மேல வச்சிருந்த பாசத்தினால உங்களை விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தா. என் பொண்ணு கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பா. நானும் இப்படிதான் இருப்பேன். இந்த கல்யாணத்துக்கு நான் எதுக்கு ஒத்துக்கிறேன்னா அது என் பொண்ணுக்காக மட்டும்தான். புரியுதா?